Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic பெயர்ச்சொல். தமிழில் நம்ம பெயர்ச்சொல் பார்க்க போகிறோம். பெயர்ச்சொல்னா என்ன? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். ஒரு பெயரை குறிக்கிறத பெயர்ச்சொல். உதாரணம் எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க பாருங்க. சிங்கம் கர்ஜனை செய்தது. இதில் சிங்கம் என்பது பெயர்ச்சொல். சிங்கம் அப்படின்றது ஒரு பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்லை கோடிட்டு காட்டுக. இங்கே என்ன கொடுத்துருவாங்க? பெயர் சொல்ல நம்ம அண்டர்லைன் பண்ணி காமிக்கலாம். மல்லிகை மலர் மறுமணம் வீசியது. அப்போ மல்லிகை அப்படின்றது என்னது? பெயர் சொல். ஒரு பெயரை குறிக்குது. போட்டியில் கபிலன் பரிசு பெற்றான். போட்டியில் யார் பரிசு பெற்றது? கபிலன். கபிலன் பரிசு பெற்றான். கொக்கு மீன் வரும் வரை காத்திருந்தது. கொக்கு எது வரும் வரை காத்திருந்தது? மீன். அப்போ கொக்கு மீன் வரும் வரை காத்திருந்தது. இதில் எது மீன் அப்படின்றது ஒரு பெயரை குறிக்குது, பெயர் சொல். காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. அப்போ காவிரி அப்படின்றது என்னது? பெயர் சொல். சூரியன் காலையில் கிழக்கில் உதிக்கும். சூரியன் அப்படின்றது பெயர் சொல். தென்னை மரம் உயரமாக வளரும். என்ன மரம் வளரும்? தென்னை மரம். தென்னை. அதிகாலையில் பறவைகள் சத்தமிட்டன. எது சத்தமிட்டுச்சு? பறவைகள். அப்போ பறவைகள். அது பறவைகள் அப்படின்றது தானே ஒரு பெயர் குறிக்குது. தினமும் கமலா நடைபெயர்ச்சி செய்தாள். யார் நடைபெயர்ச்சி செஞ்சாங்க? பெயர் சொல் கமலா அப்படின்றது தான் பெயர். ஸோ நம்ம பெயர் சொல் அப்படின்றத ஒரு பெயரை குறிக்கிற சொல்ல தான் என்ன சொல்கிறோம்? பெயர் சொல் அப்படின்ட்டு சொல்கிறோம். பெயர் சொல்லால் நிரப்புக. டேஷ். இங்கே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மாம்பழம், தாமரை, ஒட்டகம், குரங்கு, மயில், எறும்புகள், ஆந்தை, சந்திரன், நாய்கள், மீனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது பெயர் சொல்ல குறிக்குது அப்படின்றத நம்ம எழுத போகிறோம். டேஷ் பாலைவன கப்பல் எனப்படுகிறது. எதை சொல்லுவோம் நம்ம? ஒட்டகம். ஒட்டகத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பாலைவன கப்பல் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒட்டகம் எழுதிக்கணும். நமது தேசிய பறவை டேஷ் ஆகும். எது நம்ம தேசிய பறவை? நேஷனல் பேர்டு பீகாக். ஸோ மயில். நீங்கள் மயில் எழுதணும். நெக்ஸ்ட் டேஷ் முக்கனிகளில் ஒன்றாகும். மாம்பழம். மாம்பழம்னு எழுதணும். அடுத்து டேஷ் நமது தேசிய மலராகும். எது நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளவர்? லோட்டஸ். அது தாமரை. தாமரை பெயர் சொல் குறிக்குது. மரத்திற்கு மரம் தாவும் விலங்கு எது? குரங்கு. குரங்கு தானே ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்தில் தாவி குதிக்கும். டேஷுக்கு இரவிலும் கண் தெரியும். எந்த பேர்ட்ஸ்க்கு நைட்டில் கூட கண்ணு தெரியும்? ஆந்தை. ஆந்தைக்கு நைட்டில் தான் கண்ணு தெரியும். ஆந்தை. தெருவில் டேஷ்கள் குறைத்தன. தெருவில் நாய்கள் இருக்கும் இல்லையா? நாய்கள் குறைத்தன. இதெல்லாம் என்ன வருது? பெயர் சொல். ஒரு பெயரை குறிக்குது. டேஷ் கையில் வளையல்கள் அணிந்திருந்தாள். யார் அணிந்திருந்தாள்? மீனா. டேஷ் சாறை சாறையாய் சென்றன. எறும்புகள். எறும்புகள் எப்படி போகுது? சாறை சாறையாக லைனாக போகுது. இரவில் டேஷ் குளுமையாக ஒளி வீசுகிறது. நைட் டைமில் என்ன வரும்? சந்திரன். சந்திரனை எடுத்து எழுதிக்கோங்க. சந்திரன். புரியுதா சில்ட்ரன்? இது இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் பெயர் சொல். ஒரு பெயரை குறிக்கிற சொல் பெயர் சொல். அது அனிமல்ஸாக கூட இருக்கலாம், பேர்ட்ஸ் கூட இருக்கலாம், நம்மளுடைய ஹியூமன் பீயிங் அந்த நேம் கூட இருக்கலாம். ஸோ புரிஞ்சுதா சில்ட்ரன்? ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.